காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு தொகுதிக்கு உட்பட்ட நரிக்கரம்பை பகுதியைச் சேர்ந்தவர் விமல் என்பவர். புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி பகுதியில் தனியார் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வந்த முகமது அலி என்பவரிடம் வெளிநாடு செல்ல அணுகிய நிலையில் முகமது அலி என்பவர் தங்களுக்கு மாதம் 1,00,000 சம்பளத்தில் ரோபாக்சிஸ் டெக்னீஷியன் நல்ல வேலை இருப்பதாகவும் தற்போது அந்த பணிக்கு ஆட்கள் தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனை நம்பி விமல் ரூபாய் 5,80,000 பணம் கட்டியதும் அந்த பணிக்கான பயிற்சியும் வழங்கப்பட்டுள்ளது. பின்னர் சிங்கப்பூர் சென்ற விமலுக்கு தினசரி கூலி வேலை மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. இவர் கட்டிய தொகைக்கான வேலையோ இவர் பெற்ற பயிற்சிக்கான வேலையோ வழங்கப்படவில்லை. இதுகுறித்து அங்குள்ள நிர்வாகத்திலும் தெரிவித்தும் எந்த பயனும் இல்லாத நிலையில் தங்களது குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளார். அவரது குடும்பத்தினர் இதுகுறித்து புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் டிராவல்ஸ் உரிமையாளர் முகமது அலி மீது நடவடிக்கை எடுக்க கோரிய நிலையில் கோட்டைப்பட்டினம் டிஎஸ்பி இந்த வழக்கை விசாரித்த வகையில் விசாவிற்கு போக மீதமுள்ள பணத்தை அவர்களிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டார். ஆனால் முகமது அலிக்கு ஆதரவாக டேஜி வருண்குமார் ஐபிஎஸ் இருப்பதாகவும் இதனாலேயே பணம் கிடைக்க தாமதமாவதாகவும் எஸ்ஐ ஒருவர் தெரிவித்த நிலையில் டிஏஜி வருண்குமாரை பார்க்க சென்றபோது அவர் அங்கு ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாக்கி பணத்தை ஏமாற்றிய முகமது அலியை காப்பாற்றியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சிங்கப்பூரில் 1,00,000 சம்பளத்தில் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றிய முகமது அலி மீதும் அவரை காப்பாற்ற முயன்று வரும் டிஐஜி வருண்குமார் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் பாதிப்புக்கு உள்ளான விமல் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதால் இந்த பிரச்சினை குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது.